கோவில் உள்ளுக்குள்ள வரிசைய நீங்க ஒழுங்குபடுத்தணும். ஆமா நம்ம திருப்பதியெல்லாம் பார்த்திருக்கோம். ஆமா அங்க மலையே கோவிலுக்கு சொந்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கிடையாது. இங்க வெளியில காத்திருப்புன்னா உள்ளுக்குள்ள எப்படி அவங்களை அனுப்புவீங்க? என்ன system அது? அதுதான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திருப்பதி அளவு இடம் இல்லை இங்க. அப்போ அங்கங்க இப்போ வடக்கு மதில் பக்கத்துல ஒரு காத்திருப்பு இடம் வச்சு கட்டியிருக்காங்க ஏற்கனவே. அதை பத்தி நீதிமன்றத்துல சொல்லலை. இங்க உள்ள கட்டிட்டு வராங்க. அதாவது அந்த இதுக்கு வரேன்னா இங்க ஒரு காத்திரு, அதாவது இவங்களுக்கு கட்டுமானம் எதையாவது ஒரு கான்ட்ராக்ட் விடணும், ஏதாவது ஒரு டெண்டர் விடணும். அதனால முன்னாடி நாங்க கடை கட்டல, பக்தர்கள் வசதிக்கா, பக்தர்கள் கடை தான் ஆரம்பிச்சேன். நீங்க குட்டிட்டீங்க ஓகே, அரைஞ்சிட்டீங்க. சரி, இப்ப நான் ஏதோ ஒண்ணு எப்படியோ சால்வேஜ் பண்ணணும் இந்த பிரச்சனையை. எப்படியாவது அந்த கான்ட்ராக்டருக்கு அதே கான்ட்ராக்ட் கொடுக்கணும், இல்ல அவரோட பினாமிக்கு கொடுக்கணும். அதனால நான் வந்து காத்திருப்பாரே அப்படிங்கிறேன், காத்திருப்பாரேன்னு சொல்றேன் அப்படின்னு. இப்போ வந்து அவர் மறுபடியும் இன்ஜினியர் டிராயிங்ஸ்லாம் மறுபடியும் மாற்றி கீத்தி கொண்டு இப்படி கட்ட போகிறோம் அப்படி கட்ட போகிறோம்னு காப்பிக்கிறேன். எனக்கு ஒரு காப்பி கொடுத்தாங்க. வழக்கில் நான் இருக்கேன் இல்லையா, இது தவிர அள்ளிக்குட்டை ராதாகிருஷ்ணன் போகிறோம் இதே வழக்கை போட்டிருக்காரு. ஓகே. அப்போது எங்கள் 2 பேருக்கு இந்த காப்பி கொடுக்குறாங்க. நான் தான் பார்க்குறேன், எல்லாம் சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், அப்போ நான் என்ன பண்ணேன், நான் திருவண்ணாமலையில் தொடர்பில் இருக்கிறேன், பக்தர்களோட தொடர்பில் இருக்கேன். அங்கே இருக்க சில உள்ளூர் மக்கள், அவர்கள் அரசு அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள். அறநிலையத்துறை அதிகாரிகள் கிடையாது, வேறு அரசு அதிகாரிகள். அவங்களுக்குலாம் கோயில் மேல் ரொம்ப பக்தி, ரொம்ப என்ன சார் இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு என்ன கோச்சிக்கிற அளவுக்கு உரிமை படைத்தவர்கள். அப்போது என்ன சார் நடக்குது, உள்ள பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க சார், கியூவர்ஸை உள்ள பெருசாக காத்திருப்பறை கட்டிகிட்டு இருக்காங்க, மதுளை ஒட்டி கட்டிகிட்டு இருக்காங்க, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது, சார் நான் வெறுங்கையை வைத்து முழம்பட முடியாது, இந்த படங்கள்லாம் அனுப்புங்கன்னா அன்றைக்கு காலையில் அனுப்பிய படங்களை எனக்கு அனுப்புகிறாங்க. நான் அதை பெற்றுக்கொண்டு பிரிண்ட் அவுட் போட்டு அவங்கள்ட்ட இதெல்லாம் என்ன எங்கே இருக்குது எல்லாம் கேட்டு இதை நீதிமன்றத்தில் கொடுக்கிறேன். இவங்க அந்த இன்ஜினியரிங் படம்லாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ இங்கே ஒரு காத்திருப்பறை, கோயிலுக்குள்ள அப்புறம் எதுக்கு காத்திருப்பறை,